ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் நல்ல காரசாரமான வாழைக்காய் ஃப்ரை. இது ரச சாதம் தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்ட்டு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட டாப்பையும் பாட்டமையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பீலரை வச்சு அதோட தோலை மட்டும் நல்லா சீவிடுங்க. தோல் சீவினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கட்டும், ரொம்ப தின்னாக கட் பண்ணிட வேண்டாம். எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாழைக்காவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மசாலா ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு இந்த வாழைக்காவை போட்டு அதுக்கு மேலே நல்லா கோட் பண்ணிடலாம். அந்த மசாலாஸை ஒரு ½ அன் ஹவர் வந்து கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊறட்டும். மசாலா நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ மசாலாவையும் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காவை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரையோட ஷாலோ ஃப்ரை வந்து 2 பக்கமும் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.